السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: كنت نبيا وآدم بين التين والماء، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபுறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதங்களிலும் சில நன்மையான விஷயங்களை செய்வதற்கும் சில விஷயங்களை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். குறிப்பாக இப்பொழுது ரபீல் அவ்வலுடைய மாதத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள், ரமலானுடைய மாதம், இதுபோன்று சில காலங்களிலே நமக்கு சில தர்த்தீவுகளை அல்லாஹ் செய்து கொடுத்து அதனுடைய சிறப்புகளையும் அதில் செய்யக்கூடிய அமல்களையும் நமக்கு அடிக்கடி நினைவூட்டக்கூடிய காலங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த வகையில் ரபியுல் அவ்வல் என்று சொன்ன உடனேயே நம்முடைய சிந்தனைக்கு வருவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளும் படைக்கப்படுவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறுதி நபியாக பிறப்பார்கள், வருவார்கள் என்ற முன்னறிவிப்பு மட்டுமல்ல, அதற்குரிய ஏற்பாடை அல்லாஹ் முழுமையாக செய்து முடித்து விட்டான். இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதற்கு பிறகு வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி, உம்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம் இந்த அகிலத்தாருக்கு, உலகில் உள்ளவர்களுக்கு ஒரு அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, அவருடைய பிறப்பு என்பது இந்த உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடையை பற்றி நாம் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஜும்மாவிலே நபியின் பிறப்பு என்பது அது ஒரு மானுட வசந்தமாக இருக்கிறது என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ரபீல் அவ்வல் என்ற வார்த்தைக்கு
முதல்ல பொருள் என்ன அப்படின்னா வசந்தம் அர்த்தம். ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்பதுதான் தமிழில் பொருள். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து விட்டால் அது வசந்த காலம்தான். முன்பு உள்ள காலத்தை காட்டிலும் அதிகமாக தற்போது உள்ள காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நபர் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் உலக மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கூகுளாக இருக்கட்டும், மற்ற சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், தேடக்கூடிய நபர்களில் அதிகமாக தேடக்கூடிய நபராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய கட்டுரைகள், அவர்களை பற்றிய விஷயங்களை படிக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்களை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்களை தேடி தேடி என்ன செய்கிறார்கள், அதில் ஆய்வு செய்கிறார்கள் விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள். அதில் ஆக பலகீனம் என்ன அப்படின்னா நம்முடைய முஸ்லீம் தான், இஸ்லாமியர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக நமக்கு தெரியுமா என்று சொன்னால் தெரியாது. ஒரு விதமான மேலோட்டமான ஒரு வரலாறு எல்லாருக்குமே தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை பெயர் அப்துல்லா, தாய் பேர் ஆமினா, அவங்க மக பேர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிபு, என்னென்ன போர்கள்லாம் நடந்துச்சு, இப்படி ஒரு மேலோட்டமான ஒரு வரலாறுகள் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு முஸ்லிம் முழுமையாக பின்பற்றக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அதில் இருக்கிறது. ரோல் மாடல் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறோம், எனக்கு ரோல் மாடல் இவர் தான். நமக்கு எல்லாத்துக்கும் ரோல் மாடல் யார், அழகிய முன்மாதிரி யார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அழகிய முன்மாதிரி. அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்மை காட்டிலும் மாற்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை எடுத்து நடக்கிறாங்க, ஆய்வாளர்கள் எடுத்து நடக்கிறாங்க, கண்டுபிடிப்பாளர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஆய்வு செய்து அதிலிருந்து நுணுக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். கொட்டி கிடக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அவ்வளவு விஷயங்கள். இந்த உலகத்தில், இந்த பூமியில் பாதம் பதித்தவர்களேயே முகமது நபியை போன்று இன்னொருத்தர் பிறக்கவில்லை, பிறப்பதற்கும் வாய்ப்பில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் மட்டும்தான். மனித சமூகத்தின் மீது மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலைவர் என்று இன்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு ரீதியாக, துறை ரீதியாக இவர் என்னுடைய தலைவர் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். இந்த உலகத்திற்கு அரும்பெரும் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து அதற்கு வரலாறுகள் எழுதியவர்கள் நம்மை காட்டிலும் முஸ்லிம்களை காட்டிலும் மாற்றார்கள் அதிகம். ஜான் வில்லியம் தராப்பா அவருடைய புகழ்பெற்ற ஐரோப்பாவின் அறிவின் வளர்ச்சியின் வரலாறு என்ற புத்தகத்தில் எழுதுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்தின் மீது, முஸ்லிம்னு சொல்லலை, மனித இனத்தின் மீது மகத்தான ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார். புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் ஸ்டான்லி லேன்புல் வெற்றியாளர்களின் வரலாற்று பதிவேடுகள் என்ற ஒரு பதிவேடு வைத்திருக்கிறார், பதிவேட்டை தயாரித்தார், வெற்றியாளர்களின் வரலாறுகள். அப்பொழுது அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இவருக்கு நிகராக இன்னொருத்தர் கிடையாது, இவருக்கு நிகராக பெருஞ்சாதனை படைத்தவர் யாரும் கிடையாது. இன்னைக்கு நம்ம யாரையும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், யாரை பற்றியே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவரெல்லாம் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் காட்டிலும் நமது உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருஞ்சாதனை படைத்திருக்கிறார்கள். இதை ஒரு முஸ்லீம் சொல்லலை, அமெரிக்காவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், யூதர்கள் சொல்கிறார்கள்,
வரலாற்று ஆசிரியர்களாக உலக வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். அடிக்கடி கேட்ட விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் கிட்டத்தட்ட 100 அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினாங்க. 100 நபர்கள் இந்த உலகத்தில் சாதனை புரிந்து எல்லாத்திலையும் திறமையாக இருந்து சாதனை புரிந்த பட்டியலை 100 பேருடைய பட்டியலை எழுதினாங்க ஒரு புத்தகமாக. அந்த புத்தகத்துக்கு பேர் தி 100 தான் அந்த புத்தகத்துக்கு பேர். அவர் ஒரு கிறித்தவர், மைக்கேல் ஹார்ட், அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் அந்த 100 நபர்களில் முதல் நபராக பட்டியலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் நம்ம தேவகோட்டை நூலகத்தில் கூட அந்த புத்தகம் இருக்குது, நீங்கள் போனால் படிச்சுக்கிறலாம், இல்லை வாங்கியும் படிக்கலாம். ஏன்னா எல்லாருடைய கையில் அது இருக்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதல் இடத்துல அவர் வச்சிருக்கிறார். அதுக்கு காரணம் போடும் பொழுது என்ன காரணம், முதல் இடத்துல வச்சது காரணம் என்ன? அவர் ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை முதல்ல வச்சிருக்கலாம், ஈசா நபியை. இல்லை இப்போ வெறும் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, முதல்ல வச்சிருக்கலாம். 2வது இடத்துல ஐசக் நியூட்டனை வச்சிருக்கிறார். முதல் இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கிறார். காரணமாக எழுதும் பொழுது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று செல்வாக்கு பெற்றவர் யாரும் கிடையாது அப்படின்னு எழுதுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஒன்றில் அதிகாரம் படைத்தவராக இருப்பார், இன்னொன்று என்ன செஞ்சிருப்பார், 0வாக இருப்பார். குடும்பத்தில் 0வாக இருப்பார், சமுதாயத்தில் அவர் 100ஆக இருப்பார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல. வரலாறுல அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்த்ததில் நண்பர்களிடத்தில், குடும்பத்தில், அண்டை வீட்டாரிடத்தில், ஆட்சி பொறுப்பை அவர் கையில் கிடைத்ததற்கு பிறகு சமுதாய மக்களிடத்தில், தன்னை தூற்றுவோர்களிடத்தில், எதிரிகளிடத்தில், போர்க்களத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அதனால தான் மைக்கேல் ஹார்ட் முதல் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கிறார். 2வது இடத்துல ஐசக் நியூட்டன் இருக்கிறார். ஐசக் நியூட்டன் 2வது இடத்துல வச்சதுக்கு ஒரு காரணத்தை அவர் எழுதுறாரு. இன்னைக்கு மனிதன் எதெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அதனுடைய அடிப்படை ஐசக் நியூட்டனுடைய விதி தான். இப்போ அதனால் அவர் 2வது இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு அதற்கு கருத்து சொல்கிறார். அதை விட ஒரு மடங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இஸ்லாமியருடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்காத, ஈமான் கொள்ளாத மாற்றார்களிடத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனைகளும் அவருடைய நட்பண்புகளும் உள்ளே இறங்கி இருக்கிறது. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியில் வந்தவர்கள் நாம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சாதாரண சில விஷயங்கள் கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மௌத்து வரை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுடைய ஹதீஸில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்கள பற்றி ஞாபகம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரபீஉல் அவ்வல் மாதம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறைகளும் பேணுதல்களும் இருந்து கொண்டே இருக்கும். இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில், இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை. பெரும் பெரும் படையெடுத்து போர் எடுத்து ஒரு நாட்டை பிடிப்பதற்கு நோக்கமல்ல இஸ்லாத்திற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்புகள், சஹாபாக்களுடைய நட்பண்புகளின் காரணமாக இந்த இஸ்லாம் விரிவடைந்தது. அன்று மட்டுமல்ல, இன்னைக்கு அதான் நிலைமை. அன்பு செலுத்துங்கன்னு சொல்லிக் கொடுத்ததுல முதலிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கணும், நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி பிறரிடத்து அன்பு செலுத்தி இருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி நட்பு வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறோமா? நடந்தால் நிச்சயம் மாட்டார்களும் இஸ்லாத்தை தேடி வருவார்கள். அதுதான் அன்றைய காலகட்டத்திலே நடந்தது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லுவான், நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நபியை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் ரொம்ப மிருதுவான மென்மையான நபராக இருக்கிறீங்க. நீங்கள் மாத்திரம் அலவ் குந்த ஃபல்லன் கலீலன், கடுமையான கோபக்காரராக கடின சித்தம் கொண்டவராக இருந்திருப்பீர்களே ஆனால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக்க, உங்களை விட்டு அவங்களாம் ஓடி போயிருப்பாங்க.
இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணமும் அழகானது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறார்கள். அவருடைய பிறப்பு என்பது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகின்றான், ஒமா அர்சல்னாக்க, நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம் இல்ல ரஹ்மத்தலில் ஆலமீன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு அருட்கொடையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்திருப்பதும் பிறந்திருப்பதும் வாழ்ந்திருப்பதும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருட்கொடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாளில்தான் பிறந்தார்கள் என்று பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர் சொல்லித் தருகிறார்கள். இதில் சில கேள்விகள் வருது. சரியா 12ஆம் நாள் தான் பிறந்தாங்களா? கருத்து வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறார்கள். சரியா கிபி சொல்றோம்னா 20/4/570, கிபி 20/4/570 திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12ல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்போ உள்ள காலகட்டத்தில் ஹிஜ்ரி கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதை வச்சு இந்த ஆண்டுன்னு சொல்லிக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு 50 நாட்களுக்கு முன்பாக ஆபிரகாம் சொல்லக்கூடிய, உங்களுக்கு தெரியும், வரலாறுகள் படித்திருப்பீர்கள். ஆபிரகா யானைப்படையை திரட்டிக்கிட்டு வந்து கஅபத்துல்லாவை இடிக்க வந்தான். அந்த நிகழ்வு நடந்ததுனால அதை சார்ந்த அந்த காலகட்டத்துக்கு யானை ஆண்டு, ஆமுல் ஃபீல் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. ஆபிரகா யானைப்படையை என்ன செய்கிறான், கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக திரட்டிக்கிட்டு வர்றான். சம்பவம் பெரிய சம்பவம், அதனுடைய விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆபிரகா திரட்டிக்கிட்டு வர்றான், அப்துல் முத்தலிப் இருக்கிறாங்க. திரட்டிக்கிட்டு கஅபத்துல்லா இடிக்க வர்றது அப்துல் முத்தலிப்புக்கு தெரியும். அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவங்ககிட்ட கையில் இருந்த ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு. தேடி போனாங்க. ஆபிரகாமும் அவருடைய படையினரும் ஒரு இடத்தில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கஅபத்துல்லா இருக்கிறதுக்காக கிளம்பி வந்த நேரத்தில் அந்த கஅபத்துல்லா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் அப்துல் முத்தலிப் நிற்கிறாங்க. அப்துல் முத்தலிப்புடைய ஒட்டகம் அவருடைய யானைப்படையோடு சேர்த்து கட்டப்பட்டு இருக்கிறது. அப்துல் முத்தலிப் போய் ஆபிரகாட்ட கேட்டாங்க, ஆபிரகா என்னுடைய ஒட்டகத்தை கொடுன்னு கேட்டாங்க. என்னுடைய ஒட்டகத்தை கொடு. அப்போ ஆபிரகா ஆச்சரியப்பட்டு கேட்டான், இப்போ அப்துல் முத்தலிப் அவர்களே, நான் கஅபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக வேண்டி யானைப்படையை திரட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது பெருசாக தெரியல, கஅபத்துல்லாவை இடிக்கிறது பெருசாக தெரியல, உன் ஒட்டகத்தை வந்து என்ன கேட்குறியப்பா அப்படின்னு ஆபிரகா கேட்டான். அப்துல் முத்தலிப் அவங்க சொன்னாங்க, ஒட்டகம் மிக முக்கியமான வார்த்தை, இது வரலாற்றில் பதிவில் இருக்குது. அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, ஒட்டகம் என்னுடையது, கஅபத்துல்லா இறை இல்லம் அது அவனுடையது, அல்லாஹ்வுடையது. நம்ம பள்ளிவாசலை பற்றின பெரிய பயப்படலாம் தேவையில்லை நம்ம. ஆனால் ஏன் இப்போ பயப்படுறோம்னா, நம்ம கிட்ட அந்த ஈமான் யக்கீன் உறுதி இல்லை. அல்லாஹ் பார்த்துக்கிடுவாங்கிற உறுதி நம்மகிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா பள்ளிவாசல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு முன்னாடி வரலாறு இருக்குது. ஆபிரகா பெரிய யானைப்படையை திரட்டிக்கிட்டு வந்தான். அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, என்னோட ஒட்டகத்தை கொடு, அது என்னுடையது, கஅபத்துல்லாங்கிறது அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். கடைசியாக என்ன நடந்துச்சு தெரியும் உங்களுக்கு வரலாறு. சின்ன சின்ன பறவைகள் மூலமாக கற்களை எறிந்து அந்த யானைப்படை அல்லாஹ் என்ன செஞ்சான், க்ளோஸ் பண்ணான். இப்போ அந்த நிகழ்வு நடந்து 50 நாட்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். திங்கட்கிழமை பிறந்ததாக வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி திங்கட்கிழமை வந்துச்சு? இப்போ சில பேர் இந்த கேள்வி அதிகமாக வருது, அதுக்காண்டி சொல்ல வேண்டியது இருக்குது. அது 12 ரபியுல் அவ்வல் 12 நீங்கள் எப்படி 12ன்னு சொல்ல போச்சு? அது திங்கக்கிழமை இல்லை, எப்படி திங்கக்கிழமைன்னு சொல்கிறீங்க? திங்கக்கிழமைங்கிறதுக்கு ஹதீஸில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நேரத்தில் கேட்கப்பட்டது, திங்கக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. இப்போ ஏன் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் திங்கக்கிழமை தான் பிறந்தேன், நான் திங்கக்கிழமை தான் எனக்கு நுபுவத் நபித்துவம் கொடுக்கப்பட்டது, திங்கக்கிழமை தான் எனக்கு வஹி அருளப்பட்டது என்று காரணத்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹதீஸை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கிற வேண்டியது இருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கக்கிழமை தான் பிறந்திருக்கிறாங்க. இப்போ யானைப்படை வந்து 50 நாட்களுக்கு பிறகு பிறந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று குறிப்புகளை எல்லாம் வைத்து
ஆய்வு செய்த ஆய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது சரியாக ரபியுல் அவ்வல் 12 என்று சொல்லி தருகிறார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை பிறக்கிறார்கள். பிறக்கக்கூடிய நேரத்தில் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கிறது. இப்னு கசீர் போன்ற வரலாற்றுகளில் விதாயா ஹிதாயா என்று சொல்லக்கூடிய கிதாபுகளில் எழுதுகிறாங்க. இப்னு ஹிஷாமுடைய வரலாற்று குறிப்புகளில் எழுதுகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நேரத்தில் அந்த கிஸ்ராவுடைய மாடம்லாம் உடைந்து கீழே விழுந்துச்சான். நீண்ட நாட்களாக எரிந்து கொண்டிருந்த பாரசீகத்துடைய நெருப்பு அணைந்து போனது வரலாறுல எழுதுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஒளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி. அதை பார்த்து அந்த நேரத்தில் ஆமீனா அம்மாவோடு கூட இருந்த ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிரசவம் ஏற்பட்ட நேரத்தில் அந்த வீடு முழுவதும் அப்படியே ஒளியால் அப்படியே நிறைந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை காட்டிலும், எல்லா நபிமார்களை காட்டிலும் ஆக சிறந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி ஒரு பொக்கிஷமாக இந்த உலகத்திற்கு படைத்து அனுப்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கேட்கப்பட்டது, யார சொல்லலாம், நீங்கள் எப்போ நபியாக ஆனீர்கள் என்று கேட்கப்பட்டது. எப்போ நீங்கள் நபியாக ஆனீங்க? நம்மக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் சொல்லுவோம், 40 வயசில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டது, நபியாக ஆனாங்க. அது சரிதான். அவருடைய வாழ்க்கையில் அவங்க பிறந்து வளர்ந்ததற்கு பிறகு 40 வயதுக்குள்ள தான் அவங்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டது. வஹி அப்போ தான் இறங்குச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, குந்து நபியன், நான் நபியாக ஆகியிருந்தேன், ஆதமு பைன தீனி வல் மாயி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் அந்த களிமண்ணுக்கும் இடையில இருக்கும் பொழுது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் நபியை தண்ணீரின் மூலமாகவும் களிமண்ணின் மூலமாக படைச்சான். அதை படைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் நபியாக இருந்தேன். அப்படின்னா என்ன விளக்கம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற நேரத்திலே அல்லது அதற்கு முன்பாகவே நபியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்தி விட்டான். விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னாலும் நபி தான், முன்னாலும் நபி, இன்னாலும் நபி, இனி கியாமத்து நாள் வரையிலும் அவர்கள் தான் நபி. அவர்களுக்கு பிறகு யாரும் நபி கிடையாது, அவர்கள் தான் இறுதி நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற நேரத்தில் ஒரு பொருளை படைக்கும் போது உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருப்போமா இல்லையா? இப்போ மாவை குலைக்கிறாந்தா தண்ணியை மாவை ஊற்றி என்ன குலைச்சிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். எந்த நேரம், எப்படி படைக்க நேரத்தில் தண்ணீரையும் அந்த மண்ணையும் சேர்த்து படைச்சிக்கிட்டு இருக்கும் போது நான் நபியாக இருந்தேன். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவம் இருக்கிறதே, அது அல்லாஹுவால் ஆரம்ப கட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் படைக்காவிட்டால் வேற எதையும் அவன் படைப்பதற்கு நாடி இருக்க மாட்டான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தந்தையை இழந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வியாபார விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா அவங்க ஷாமுக்கு புறப்பட்டு போனாங்க. சில நபர்களோடு புறப்பட்டு போனாங்க. திரும்பி வரும் பொழுது அவங்களுக்கு நோய் ஏற்பட்டது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, வர்ற வழியில் தான் மதீனாவை கடந்து தான் வரணும். மதீனாவில் அப்துல்லாவுடைய மாமா இருக்கிறாங்க. இப்போ அப்துல்லா சொன்னாங்க, நீங்களெல்லாம் போங்க மக்காவுக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எங்கள் மாமா வீட்டில் தங்கிட்டு பின்னாடி வருகிறேன் என்று சொல்லி விடுகிறார்கள். அவங்களோட வந்தவங்க எல்லாருமே அப்துல்லா அவங்கள விட்டுட்டு மற்ற எல்லாரும் மக்காவுக்கு போயிட்டாங்க. மக்காவுக்கு போனதுக்கு பிறகு அப்துல் முத்தலிப் அவரிடத்தில் விஷயத்தை சொல்கிறார்கள், உங்களுடைய மகனார் அப்துல்லா அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், ஆகையினால் மதீனாவில் இருக்கிறாங்க. உடனே அப்துல் முத்தலிப் ரொம்ப கவலைப்பட்டாங்க, தன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு. கடைசியாக தன்னுடைய இன்னொரு மகன் ஹாரிசாவை என்ன செஞ்சாங்க, மூத்த மகன் அவங்க ஹாரிசாவை அனுப்புனாங்க, நீ போய் பார்த்துட்டு வா மதீனாவில் எப்படி இருக்காங்க. ஹாரிசா மதீனாவுக்கு போனாங்க. செய்தி கிடைக்கிறது, அப்துல்லா அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்துல்லா அவர்களை இந்த இடத்திலே, அதாவது தாருன் நாபிகா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தியை சொல்லுகிறார்கள்.
அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மாவுடைய வயிற்றிலே இருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தந்தையை இழந்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கும் பலர் சின்ன சின்ன சோதனைக்கு, சாதாரண ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும், சின்ன கஷ்டம் நடந்தாலும் பொறுமை இழந்து பேசக்கூடியதை, புலம்பக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் எனக்கு எதுவுமே தரல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரே சோதனையாக இருக்குது. சில பேர் இப்படி சொல்கிறாங்க, பெசாம நான் போய் சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன், அல்லாஹ் என்னை கூப்பிட மாட்டேங்கிறான். சாதாரண சின்ன சின்ன விஷயம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய முதல் கட்டத்தை பாருங்க. அவங்க வயிற்றில் இருக்கும்போது பிறக்கிறதுக்கு முன்பாகவே தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து 6 வயதில் தாயை இழந்துட்டாங்க. 8 வயதில் அப்துல் முத்தலிப்பை இழந்துட்டாங்க, தாத்தா பாட்டனார. எல்லாத்தையும் இழந்து நின்றாங்க. சாதாரண விஷயம் அல்ல. தாயினுடைய அரவணைப்பு எவ்வளோ தேவை இருக்குது ஒரு மனிதனுக்கு. தந்தையினுடைய அரவணைப்பு எதுவரை நமக்கு தேவை இருக்குது. எவ்வளவு தூரம் நமக்கு தந்தை நமக்கு உபகாரமாக இருக்கிறாங்க, தாய் எந்த அளவுக்கு உபகாரமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, பிறகு அவர்கள் இளமை காலம் வந்து அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு 3 குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போய்விட்டது. 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் 3 பெண் பிள்ளைகள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க மூத்தா போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மௌத்தானார்கள். இப்படியெல்லாம் பல சோதனைகளை என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சு தான் இந்த உலகத்திலே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை விடவா நமக்கு சோதனை ஏற்பட்ட போது. ஆனால் சில நேரத்தில் இந்த மாதிரி நம்ம பயான் செஞ்சோம் சொன்னோம்னா சில மக்களுடைய சிந்தனை எப்படி போகுது அப்படின்னா, நம்மளாம் சஹாபாக்கள் மாதிரி வாழ முடியுமா? சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, நபி அப்படி இருந்தாங்க, அவர்களும் மனிதர்கள் தான், அவர்கள் நமக்கு வழிகாட்டி. அந்த கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் ஏன் கொடுத்தான், ஏன் அப்படியெல்லாம் நடந்தது, அவருடைய வழிமுறையை நம்ம பின்பற்றணும். நமக்கு இது போன்ற சோதனைகள் வந்தால் என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும், துவண்டு போய் விடக்கூடாது. அனாதையானவர்கள், தந்தையை இழந்த அனாதைய பிள்ளை என்று அவன் துவண்டு போய் விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கஷ்டத்தோடு தான் போனது. உணவு விஷயமாக இருக்கட்டும், உடை விஷயமாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண மனிதருக்கு சொல்லப்போனால் இன்று இந்த காலத்தில், நம்முடைய நவீன காலத்தில் ஒரு சாதாரண ஏழை குடும்பம்னு யாரை சொல்கிறோமோ, ரொம்ப இந்த முஹல்லாவிலே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு யாரை சொல்கிறோமோ அவர்கள் அனுபவித்ததை விட குறைவாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் படுத்திருக்கக்கூடிய பாய் சாதாரண, ரொம்ப அவருடைய மேனியில் அச்சு விடக்கூடிய சாதாரண பாய். இன்றைக்கி நம்ம எப்படி பெட்டில் படுத்திருக்கிறோம், எவ்வளவு சொகுசான பெட்ஷீட்டை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி தான் இந்த உலகத்தை நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து சென்றார்கள். அல்லாஹ் யாரை அதிகம் விரும்புகிறானோ அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பான். இதை வந்து நம்ம மனதில் எப்போதுமே ஆழமாக பதிய வச்சுக்கிறோம். அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் சோதனையை அதிகப்படுத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு போவாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கும். யுஅகு ஷதீதன், ரொம்ப கடுமையான காய்ச்சல். அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, யார சொல்ல கடுமையான காய்ச்சலாக இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு ஆமாம், 2 நபருக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு வந்திருக்குது. அப்படின்னா ரொம்ப கடுமையாக இருக்குது. 2 நபருக்கு காய்ச்சல் வந்து எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, யார சொல்லலாம் அப்படியானால் அப்போ உங்களுக்கு 2 பேருடைய கூலி கிடைக்கும் தானே, உங்களுக்கு கூலி 2 மடங்கு தானேன்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு ஆமாம் 2 மடங்கு தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் யாருக்காவது நோய் ஏற்படுது, ஏதாவது சிரமம் ஏற்படுது அப்படின்னா அதை அவங்க என்ன செய்யணும், பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். ஒரு முள்ளு குத்துது, பொறுமை காக்கிறார், அதற்கு பகரமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தரான். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்படுமையானால் அது சில நேரங்கள் நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிறோம். சில விஷயங்கள் கிடைக்கிதுன்னா அது நல்லது, சில விஷயங்கள் கிடைக்கல. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அன்னைக்கு அந்த ஆஃபீஸர் வரல, நல்லது நமக்கு.
ஏதாவது ஒரு வேலையாக போகிறோம், அந்த வேலை அன்னைக்கு முடியலை, நமக்கு நல்லது. அதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வேறொரு விஷயத்தை வச்சிருப்பான், நமக்கு நல்ல விஷயத்தை. எது செய்தாலும் அல்லாஹ்ட்ட நம்ம பொறுப்பு சாட்டிடணும். இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கலையா, தாமதமாகுதா, ஒன்று கிடைக்கலையா, உன்னை இழந்து விடுகிறோமா, ஏதாவது சிரமங்கள் ஏற்படுதா, அந்த நேரத்தில் நாம் பொறுமை காப்போமே. ஆனால் மறு உலகத்தில் கூலி இருக்குது கண்டிப்பாக, இந்த உலகத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் சரியாகிவிடும். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுமையும் சாந்த குணம் நட்பண்பும் இருந்தது. அப்படிப்பட்ட உன்னதமான நம்முடைய உயிரில் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே பிறந்திருக்கிறார்கள். அந்த பிறப்பை நாம் பெரும் அருட்கொடையாக நினைத்து அவர்கள் எதுவெல்லாம் நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அந்த சுன்னத்தான விஷயங்கள் எடுத்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹ்தர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.